நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாட்சிக்காகவும் லோர்துநாதன் லூயிஸ் அந்தோனி அம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண் பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் என்று கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறைநெருளுகளை தகுந்த ஒப்பு கொடுக்க தலையாக குற்றப்பா நினைத்து ஆண்டவரத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம் நிறைவாழ்வுகளை செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தின் நிரலித்த உலப்பாங்கை உமது திரு அவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதை உழைப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகியம் மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பில் காரணராகிய உம்மையை நாடவும் அருள்வீராக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6-10 மற்றும் 14-18 முடிய. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பேறி திரியும் எல்லா சகோதர சகோதரிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாக இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்வை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 128 1-2 மற்றும் 4-5 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர்க்கு
மாற்றி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மொத உழைப்பின் பயனை நீ உண்பீர், நீ நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசை பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து எமக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைஞர் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராக தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைவாய் இருக்கிறது. வெளிவேடக்காரரே, மறைஞர் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலையை உட்படுத்தாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். எவ்வாறு நீர் இறைவாக்கினரை கொண்டவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையை அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித அகுஸ்தினாருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஆப்பிரிக்கா நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் தவறான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். பாவ வாழ்க்கையில் இருந்தார். நன்றாக படித்தறிந்த ஒரு ஞானியாக விளங்கினார். நல்ல அறிவாளி,
திறமை படைத்தவர். ஆனால் விசுவாசம் அற்றவராக, திருச்சபைக்கு மாறாக, நல்ல நடத்தைக்கு விரோதமாக நடந்தார். தாய் மோனிகம்மாள் இவருடைய மனமாற்றத்திற்காக பல ஆண்டுகள் கண்ணீர் வடித்து ஜெபித்து ஜெபம் செய்து அவருக்காக வாழ்ந்தார். பிறகு அவர் அம்ப்ரோசியார் என்ற ஆயரிடத்திலே மிலான் மறை மாவட்டத்தில் தற்செயலாக அம்ப்ரோசியாரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. மோனிகம்மாளுடைய ஜெபத்தினாலும் மன்றாட்டினாலும் அம்ப்ரோஸ் ஆண்டவரை அவர் சந்திக்கின்றார். அங்கே அவருடைய மறையுரையை கேட்டு மனம் மாறி அவரிடத்திலே ஞானஸ்தானம் பெறுகின்றார். பின்னர் குருவானார், ஆயரானார். இவருடைய இந்த பெருத்த மனமாற்றம் மோனிகம்மாளுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியாகும். அவரை மனம் திருப்பதற்காக அவர் செய்த எல்லா தமமும் பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. அகுஸ்தினார் மனம் மாறிய பின்னர் பெருத்த மாற்றத்தோடு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். கடவுளை நேசிப்பதும் பிறரை அன்பு செய்வதும் இதை மற்றவருக்கு போதிப்பதும் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார். அவரையே ஆயராக்கினார்கள். ஆயரான பின்னர் 40 ஆண்டுகள் மக்களை வழி நடத்தினார். விசுவாசத்தை கட்டி காத்தார். நல்ல ஆயனாக மக்களுக்கு போதிப்பதிலும் புத்தகங்கள் எழுதுவதிலும் இவர் சிறந்த ஞானியாக விளங்கினார். இவருடைய புத்தகங்கள் மக்களுக்கு வழிகாட்டியாக இன்றும் இருக்கின்றன. விசுவாசத்தை கட்டி காத்தார், திருச்சபையை வளர்த்தார். திருச்சபையில் இருக்கின்ற தப்பறைகளை எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த மணிக்கேன்கான் என்று சொல்லக்கூடிய தப்பறையை அவர் அழித்தார் என்று சொல்லலாம். தன்னுடைய மறை மாவட்டத்திலே இந்த தப்பறை இல்லாமல் நீக்கினார். இவருடைய தவம் ஜெபம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. குறிப்பாக தன்னுடைய தாய்க்கு பெரும் ஆறுதலாக இருந்து அவரை மறித்து நல்லடக்கம் செய்ய இவருடைய வாழ்க்கை அவருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது. அன்பார்ந்தவர்களே, பாவியாக வாழ்ந்த அவர் மனமாறி புனிதரானார். பிறர் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி பல பாவிகள் மனமாறி வருவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். இன்று நாம் எல்லோருக்கும் அன்பிற்காகவும் உண்மை வாழ்விற்காக அன்பு வாழ்க்காக இவர் நம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார். மரமாய் வளர விதையும் தன்னை அழிக்கும் நிலை கண்டே. மரமாய் வளர விதையும் தன்னை அழிக்கும் நிலை கண்டே. உரமாயாகிவிட்டே பிறர் வாழ்நிலையினை கொடுத்தே. பரமே உந்தன் கரமாயினைந்து வழியினை தருகின்றே. பரமே உந்தன் கரமாயினைந்து வழியினை தருகின்றே. சிரமே பணிந்தே நண்பின் மனிதனை என்னை மாற்றிடுவானே. என்னை மாற்றிடுவார். வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தேன். ஆன்மீக சகோதர சகோதரிகள், எங்களிடமான திருப்படியலால் தந்தையாக இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள்
உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறர் அன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாக கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் மதுரவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பருவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறுநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்களை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உலம் கணின் தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்த இருந்திய பின் கிணத்தை மிழத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அளித்தேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பின உயிர்ப்பின் நிலை கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமொன்றும் ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தார்களும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அம்ரோசியார் ஆகிய புனித அகுஸ்தினார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக்கொண்ட ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதலுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமளித்தல் வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை நம் பாவங்களை போக்கக்கூடிய ஆண்டவர். செம்மறியின் விருந்து கழைப்பு நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலம் பெறும். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். காலையிலும் உன்முகமே மாலையிலும் உன்முகமே இனிய இயேசுவே நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா? உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா? உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா? உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா? உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே உன்னை நான் கேட்கிறேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே உன்னை நான் கேட்கிறேன். உன் முகம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தேத்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிலம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துனுடைய உடல் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. நீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். மனிதனை மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உந்தன் தோள் மீதிலே எந்தன் இயேசு தெய்வம் கண் உறங்கிட நீ பிறந்தார். உந்தன் தோள் மீதிலே எந்தன் இயேசு தெய்வம் கண் உறங்கிட நீ பிறந்தார். லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி
செலுத்திடுவோம் வாருங்கள்.